நிறைய ஃபேன்ஸ் நேர்ல வந்திருக்காங்க. ஃபீலிங் வெரி எமோஷனல். தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் அஜித் குமார் துபாயில் நடைபெற்ற 24 மணி நேர கார் ரேஸில் தனது குழுவுடன் கலந்து கொண்டார். அஜித்தின் இந்த குழுவில் ஃபேஃபியன், பெட்ரே, காமி ஆகியோரும் இணைந்து கொண்டனர். அஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவருடைய ரசிகர் பட்டாளமும் அங்கு திரண்டதை அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை பார்த்து அங்கிருந்தவர்களும் மிரண்டு போனார்கள் என்றே சொல்ல வேண்டும். 3வது இடத்தை அஜித் பிடித்திருக்கிறார். 24 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற இந்த கார் ரேஸ் நேற்று மதியம் 1:30 மணிக்கு துவங்கிய நிலையில இன்றைய தினம் 1:30 மணி அளவில் நிறைவடைந்தது. இந்த கார் ரேஸில் போர்ஷ் 1992 என்கிற காருடன் அஜித் குமாரின் குழு 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. டாப் 3ல் இடத்தை பிடித்துள்ள நிலையில் தனது வெற்றியை கொண்டாடும் விதமாக நடிகர் அஜித் தனது கையில் இந்திய கொடியை ஏந்தி அனைவரையும் சந்தித்திருக்கிறார். அஜித்தின் இந்த வெற்றியை ரசிகர்கள் தற்போது கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள். இந்த காணொளி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடிகர் அஜித் நடிப்பை தாண்டி கார் ரேஸில் அதிக ஆர்வம் கொண்டவர் என்பது அனைவருக்கும் தெரியும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது மீண்டும் தனது கனவு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். மீண்டும் கார் ரேஸில் இறங்கி இருக்கிறார். துபாயில் கார் ரேஸ் மைதானத்தில் இருந்து அஜித் தனது ரசிகர்களுக்காக ஒரு மெசேஜுடன் ஒரு காணொளியை பேசியிருக்கிறார். அந்த காணொளியை அஜித்தின் மேனேஜர் வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அஜித் பேசியுள்ள அந்த காணொளியில் தன்னுடைய வாழ்க்கையின் பேஷனாக ரேசிங் இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஏராளமான ரசிகர்கள் நேரில் வந்தது தன்னை எமோஷனல் ஆக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ரசிகர்களுக்கு தான் கூற வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ தான் கடவுளை வேண்டிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஃபேமிலியை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும் நன்றாக படித்து வேலைக்கு செல்பவர்கள் அதில் கவனம் செலுத்தவும் கோரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கிறார். அத்தோடு நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யும் போது தோல்வி ஏற்பட்டால் சோர்ந்துவிட வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். ரேசிங் குறித்தும் பல விஷயங்களை பேசியுள்ள அஜித் திரைத்துறையைப் போலவே இந்த துறையிலும் அனைவருடைய டீம் ஒர்க் பிரதானம் என்றும் கூறியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் தன்னுடைய ரசிகர்கள் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டாம் என்றும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளதோடு மீண்டும் குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருப்பதை இந்த காணொலியில் பார்க்க முடிகிறது.